பேண்ட் வெட்டும்போது எந்த பக்கம் அகலமாக இருக்கோ அந்த பக்கம் தான் வந்து வெட்டணும். அகலம் கம்மியாக இருக்கிறவங்க வெட்டக்கூடாது. எங்கே தெரியவே மாட்டேன், இப்போ தான் தெரியுது. அப்படியே எங்கள் அப்பா எவ்வளோ பார்த்துக்கு இடமே பத்தாது. தெரியுதா? தெரியவே மாட்டேது. இரு, இன்னும் கொஞ்சம் தள்ளி பின்னாடி தள்ளி, அந்த பக்கம் தெரிய மாட்டேது. இன்னும் கொஞ்சம் இப்படி பக்கத்தில் வா. ஒரு துளி கூட தெரியல. சரி விடு, சரிங்க. என்ன சரி, இதை எடுத்துட்டு அப்புறம் இழுத்துக்கலாம், இழுத்து வச்சுக்கலாம். அந்த இடுப்பு சுற்றால 26. இப்போ இந்த இடுப்பு சுற்றளவுலாம் கணக்கு பார்க்கக்கூடாது. இங்கேருந்து ஃபுல்லாக வச்சிடணும். ஃபுல்லாக வச்சு அவங்களுக்கு அந்த முன்னாடி இந்த இது ஒரு தியா ஓப்பன் வந்து இங்கேருந்து 7 8 வை. அது நம்ம குத்து மதிப்பு வைக்கிறதா? குத்து மதிப்பாக 7 நான் அப்படி ஒரு ஜான் வைப்பேன். இந்த ஒரு ஜான் நான் வைப்பேன். எத்தனைன்னு பாரு, எத்தனை இன்ச்சுன்னு பாரு. அவங்க ஒல்லியாக இருக்காங்களோ உன்னை மாதிரி, அவங்களுக்கு இந்த இடத்துல மாதிரி ஒரு ஜான் வைப்பேன். ஒரு ஜான் எவ்வளோ? 8 இன்ச்சு. 7.5 வருதா? சப்போஸ் கொஞ்சம் உடம்பு பாடியாக இருந்தாங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இப்படி வைப்பேன். இவ்வளோதான் வைப்பேன். நம்ம டேப்லாம் எனக்கு வந்து சும்மா ஒரு மதிப்பு வச்சுருவேன். 7 கூட வை. அவங்க அந்த 8 தான் கரெக்டு. அது வச்சுன்னா இப்போ இதில் 1/2 இன்ச்சு இங்கிட்ட 1/2 இன்ச்சு அங்கிட்ட 1/2 இன்ச்சு போக இப்போ 7 வந்துடுமா? ஓகேவா? அவங்களோட ஹைட்டு 38ல் 8 இன்ச்சு கழிச்சுன்னா 30 இடு. இங்கே இருந்து மடிக்கடிக்கு 2 இன்ச்சு நமக்கு இந்த எடு 30 இடு ஃபஸ்ட்டு. அப்புறம் 2.5 இன்ச்சு மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு, கீழே 2 இன்ச்சு, 2 மடிக்கையில் 32. கால் ஓப்பன் ஃபீட் அளவு வந்து 11. எப்படி? ஃபீட் அளவு 11, அந்த லெக் பாயிண்ட் அளவு வந்து 7. அப்போ நீ 11 வச்சுக்க. 11 6.5 5.5 6 வைக்கவா? கீழே வை, அங்கே வைக்கிறேன். 6 வை. தையலுக்கு 1 இன்ச்சு, 1 இன்ச்சு போதும். நம்ம ஆல்ரெடி எச்சா தானே வச்சுருக்கோம். 1 இன்ச்சு போதும். எப்படி நீ தையல் போட்டதுக்கப்புறம் வச்சுட்டியா? இப்போ இங்கே இருக்கு, இங்கே நேரத்துக்கு கொண்டு வரும். அவ்வளோதான். டேப் வச்சு கூட இது நிற்கும். இங்கே இரு, ஒரு நிமிஷம். டேப் உனக்கு அந்த அப்படியே சப்போஸ் மெஷர்மெண்ட் தெரியலன்னா நீ இங்கே இருந்து இப்படி குறுக்க வரக்கூடாது. வளைய போகுதா? இப்படி தான் வச்சிடணும். இப்படி வச்சிங்கன்னா இது ஒரு மாதிரி வரும். அதே வந்து இங்கே இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சு இது ஒரு வளைவு வந்துருச்சுக்கா. உனக்கு வளைவாக வரணும். மேல் வளைவு போடு, மேலே போடு. அவ்வளோதான் முடிஞ்சது. கட்டி இவ்வளோதான் வரும். சுருக்கு போயிடும். உனக்கு வேணான்னா இதை கம்மி பண்ணிக்கோ. இந்த இது இப்படி கம்மி பண்ணிக்கும், இந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கும். சுருக்கு அவங்களுக்கு அதிகம் வேண்டாம்னா அதை கம்மி பண்ணிக்கும். ஆனால் வந்து அதை கம்மி பண்ணினா இதை கம்மி பண்ணா என்னாகும், அவங்களுக்கு சுருக்கு வராது. சப்போஸ் சுருக்கு வேணும்னாங்கன்னா அதனால் அப்படியே வச்சுக்கிறது. இப்போப்பா இப்படி இருக்கா? இப்போ இங்கே பெண்ட் போட மாட்டீங்களா? பெண்டெல்லாம் போட மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டு தான். நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் போடுவேன். எதுக்கு பெண்டு? இங்கே என்ன இருக்குது பெண்டு போடுறதுக்கு? ஸ்ட்ரெயிட்டாக தான் எல்லாமே. ஸ்ட்ரெயிட்டாக இந்த கோடு ஸ்ட்ரெயிட் கோடு தான் வருது. எப்படி பெண்டு வரணும்? பெண்டெல்லாம் வரும். முன்னாடி வரதான் எதுக்கு பெண்டு? இந்த பிசுறு வேணால் இந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ பிசு இருக்குது, 4 இடத்து 4 பிசு இருந்துங்க உள்ளே இருக்கும். இந்த இது அதுக்கு வேணால் இந்த கரைப்பகுதி வச்சு ஸ்கேல் எடு. இந்த மாதிரி வச்சு வேணால் கோடு போட்டு அங்கே கீழே இருக்கு, துணி கீழே இருக்கு. கட் பண்ணு. அவ்வளோதான். இந்தளவுக்கு வெட்டுனா போதும். நீ இன்னும் அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க ஒல்லியாக தானே இருக்காங்க. இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வேணும், அப்படி வேணும்னு சொன்னாங்கன்னா இப்படியே வெட்டிடலாம். எனக்கு இங்கே கொஞ்சம் ஃபிட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி
ஃபிட்டாக வேணும் அப்படின்னாங்கன்னா இந்த வளைவு இப்படி போடணும், இப்படி போட்டுறணும். ஃபிட்டாக வேணும் கேட்குறோம், வளைவு இங்கே வரணும். இல்லை எனக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், நடக்க செய்ய ஃப்ரீயாக இருக்கணும், இப்படி இருக்கணும். அவ்வளோதான். நீ இருக்க மாட்டேன், அவ்வளோப்படா, நான் மட்டும்தான் இருப்பேன். அவ்வளோதான். உனக்கு அவங்க என்ன எப்படி கேட்டாங்க? அவ்வளோதான். இதை போட்டு விட்ரு. ஏன்னா இப்போ நம்ம வரைகிறது தான் இருக்குது எல்லாமே. கட் பண்ணு. இந்த இடத்துல வெட்டுனா லூஸ் ஃபிட்டிங், இந்த இடத்துல வெட்டுனா டைட் ஃபிட்டிங். அவ்வளோதான். இன்னுமே டைட் ஃபிட்டிங் வேணும், இந்த மார்க்குள்ளே வெட்டிக்கு. அவ்வளோதான். மார்க்குக்கு வெளியில் வெட்டினா ஒரு 1/2 இன்ச்சு கூடும், மார்க்குள்ளே வெட்டினா 1/2 இன்ச்சு குறையும். அவ்வளோதான். கீழே இருக்கு. லோடு தள்ளிட்டு அவ்வளோதான். இந்த இடத்துல வச்சக்கா போடு. பார்த்து கையை வெட்டிக்காது. இந்த அளவு 2 இன்ச்சு வச்சியா? 2 தானே. இங்கே வச்சக்கா போடு. இந்த இடத்துல வச்சக்கா. இந்த இடத்துல ஏன் ஜக்கா போடுறோம் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் கரெக்டாக வந்து அந்த ஜாயிண்ட் செட் ஆகணும், இல்லைன்னா தெருவில் வந்து. அவ்வளோதான். முடிஞ்சு. அடுத்து பாட்டம். மடிப்பு 2 மடிப்பு, இந்த 2 மடிப்பு. சரியா? இப்போ உங்களுக்கு நம்ம 2ஆக தான் போடுறோம். மொத்தம் எத்தனை இருக்குது? 4. சரியா? 4 மடிப்பு இருக்குது. இப்போ 4 அவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ அவங்களுக்கு? பாட்டம் சுற்றளவு பாரு, இடுப்பு சுற்றளவு பார்க்கணும். பாட்டம் சுற்றளவு 34, பாட்டம் 34, இடுப்பு வந்து 26. இந்த இடத்துல நம்ம பாட்டம் தான் எடுக்கணும். பாட்டம் மாட்ட முடியாதுல்ல, 26 இருக்குது இடுப்பு 26 இருக்குது. இந்த இடத்துல பாட்டம்னா இங்கே கீழே பாட்டத்துக்கிட்ட ஏற்றணும்ல. சப்போஸ் 26 நீ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, மேலே ஏற்ற முடியாது. அதுதான் பேண்ட்டுக்கு வந்து எப்போவுமே இடுப்பில் அளவு எடுக்கக்கூடாது, இங்கே பாட்டத்தோட அளவு எடுக்கணும். 2 அளவு எடுத்து வச்சுக்கணும். தைச்சதுக்கப்புறம் அந்த சுருங்கும் பற்றி அந்த சுருங்கும் போது அந்த 26 வந்துடணும் கட்டுறதுக்கு. இல்லைன்னா மேலே நீ இந்த பானோட சுடிதாரில் வந்து எனக்கு பேண்ட் இதுக்கு மேலே ஏற மாட்டேங்குன்னு சொன்னால அவளோட அளவு சுடிதாரில். அப்புறம் நம்ம பெருசாக வெட்டி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப லூஸாக இருக்கும், ரேட் மாதிரி நம்ம டக் பண்ணோமா, அது மாதிரி. இப்போ வந்து பாட்டத்தோட அளவு தான் எடுக்கணும். 34 34ல் பாதி 34 4ஆக போட்டால் 4 அப்படி. ஏன்னா 4 பிட் இருக்குல்ல, 4 பிட் இருக்குது. 34 இப்படி டேப் இருக்கு. 34 பாதி 17 17ல் பாதி 8.5. இப்போ வந்து இங்கே 8 வைக்கணும். சரியா? இப்போ தான் நமக்கு லென்த் இருக்குல்லக்கா, இப்போ 2 இது மட்டும் வச்சு கட் பண்ணிடலாம்ல. எது இவ்வளோ லென்த் வருதுல்ல, 8.5ங்கும்போது நமக்கு பெருசாக தானே வருது. 2 தான். இப்போ இது மட்டும் வச்சு கட் பண்ணிக்கலாங்கிற எதுக்கு யூஸ் பண்ணாமல் எது 2 ஒரு ஜாயின் மட்டும் முன்னாடி வர மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. இப்போ 1 தான் வரும். இப்போ 1 தான். இப்போ 17 இப்போ இது இருக்கா, இங்கே எது இருக்கா, இது எப்படி போடுமா? 1 அதில் 1 அவ்வளோதான். எப்படி போட்டாலும் 1 இது 2 ஜாயிண்ட் இது. இப்படி போட்டிங்கன்னா அந்த துணி இது மேலே போட்டினா இங்கே ஒரு ஜாயிண்ட் இங்கே ஒரு ஜாயிண்ட் 2 ஜாயிண்ட் தான் வரும். ஆமாம், முன்னாடி பின்னாடி வரும். அவ்வளோதான். 2 ஜாயிண்ட் தான். இதுவும் 2 ஜாயிண்ட் தான். மடிப்பு இருக்கு வேறு. இங்கே மடிப்பு இல்லாமல் ஓப்பனில் எடுத்தால் தான் நமக்கு 4 ஜாயிண்ட் வரும். நம்ம துணி வேஸ்டேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சின்னா நீ இதை வச்சுட்டு அது ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா வேணால் நீ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். எனக்கு அது தேவைப்படும் அப்படின்னு நினச்சா வேணால் இது பண்ணிவிட்டு அதனால் 2ஆக போட்டுக்கலாம். 2ஆக போடும்போது இதெல்லாம் இடைஞ்சலாம் இருக்குது. கட் பண்ணி 10 தான் கட் பண்ணி ஹைட் இருக்குல்ல உங்களுக்கு, ஹைட்டு கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாதி எவ்வளோ? 17.5. 38ல் பாதி 17.5. 17 34ல் பாதி 17. ஆனால் நம்ம எச்சு வைப்போம் தெரியுமா? எத்தனை இன்ச்சு எச்சு வைப்போம்? 2 இன்ச்சு தான். இங்கே மடிக்கணும் வேணாமா? மடிக்கு இல்லை 2 இன்ச்சு. நான் சொல்றது இங்கே பாரு, இப்படி எடுக்கிறோமா, இந்த இடம் இப்போ 34ன்னு வெய்யி. லூஸ் வேணாமா? பேண்ட் கட்டும்போது இப்படி லூஸ் இருக்கும்ல, இந்த லூஸ் வைப்போம்.
இந்த லூஸ் இந்த அளவுக்கு வைக்கிறது இப்படி உள்ள சொறி விடும் தெரியுமா? இல்லைக்கா 34 இன்ச் வச்சாலே அதுலேயே நமக்கு 12 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. என்னது 8 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த 8 இன்ச் இடுப்புல ஏற்றுமா அந்த 8 இன்ச் சுருக்கம் வந்துடும்ல. எனக்கு புரியுதா? இங்கே இந்த தான் அளவு பேண்ட்டுக்கு வந்து இந்த இடம் தான் அளவு. இங்கே போய் மாட்டும். அவங்க சப்போஸ் இடுப்புனா இந்த தான் இடுப்பு, அவங்க இறை கட்டினாங்கன்னா சரியாக போச்சு. அவங்க சில பேர் வந்து இறை கட்டுவாங்க, சில பேர் ஏற்றி கட்டுவாங்க. அந்த எப்போவுமே இந்த பெட்டக்ஸ் எடுத்த எடுக்கணும். 36 இந்த ஸ்ட்ரெச்சர் பாரு எவ்வளோ இருக்கணும். இப்படி அவங்க தான் நல்லா கொடுத்தாங்க. இது நல்லா இல்லை, நல்லா இல்லை, எவ்வளோ வருது? நல்ல இல்லை, 21 வருது. அதான் சொல்லி 5 இன்ச் எச்சா வைக்கணும். 5 இன்ச் அப்படிங்கும்போது இங்கிட்டு 2 அங்கிட்டு 2 தையலுக்கு டோட்டல் 5 இன்ச். அதெல்லாம் பெருசாக இருக்காது, அதெல்லாம் பெருசாக இருக்குது. இப்போ 17 வருதா? மொத்த சுற்றளவுக்கு 5 இன்ச் வச்சு வைக்கணும். 5னா கீழே வருது இருக்குது, அப்போ 2.5. அதுக்கப்புறம் தையலுக்கு 1 இன்ச் போதுமா? 1 இன்ச் போதும், அவ்வளோதான். ஹைட்டு அவங்களோட ஹைட்டு வந்து 8 தானே? 8 அடுத்து வந்து மடிச்சடிக்க 1.5. அப்புறம் தையலுக்கு கீழே 1/2 இன்ச்சு, அப்போ 2. இப்போ மொத்தம் 10.25 வருது இந்த பக்கம். அதே மாதிரி இந்த பக்கமும் 10.25 வைக்கணும். 10 வைக்கிட்டா? சரி, உனக்கு 10. இப்படி வச்சு நலிட்டு போகும் கரெக்டாக. இப்படி எடுத்துக்கணும். டவுட்னா இப்போ உனக்கே வச்சு பார்ப்பேன் வெட்டிட்டு. அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா ஓளவு தான் நான் அவங்க அந்த டீச்சரு. இல்லை இப்போ இதை வெட்டிட்டு இப்போ நம்ம வச்சு பார்த்தாலே தெரியும். அப்படி சப்போஸ் கம்மியாக கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது கட் பண்ணி விட்ரு, அவ்வளோதான். இதெல்லாம் என்ன இருக்குது, கட் பண்ணி இப்போ இது இருக்கா? இப்போ நானே எனக்கே வச்சு பார்ப்பேன். இது இப்படி வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்தா இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா என்னோட அளவுக்கு கரெக்டாக இருக்குது, அப்போ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து எனக்கு மாட்ட முடியாது. எனக்கு இடுப்பளவு கரெக்டாக இருக்கும். அதே இங்கே பாட்டத்துக்கு வச்சா இங்கே ஒரு கேப் வரும், பாட்டத்துக்கு கேப் வரும். அப்போ இது என்ன நான் இப்போ மாட்டும் போது மாட்ட முடியாது. அதான் சொல்கிறேன் மெயின். அதனால தான் சொல்கிறேன் பாட்ட அளவு தான் எப்போவுமே வைக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சு. அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல எப்படி தையல் பண்ணுவியா? வச்சுப்பாரு உனக்கு கேப் எப்படி அது கரெக்டாக கீழே பாட்டத்துக்கிட்ட தான் வைக்கணும். அப்படி அவ்வளோதான். உனக்கு சுருக்கு வைக்கணுங்கள. தையல் இங்கிட்டு 1 இன்ச்சு போகும், அங்கிட்டு 1 இன்ச்சு போகும். இப்படி தையல் போடுறியா எப்படி 1 இன்ச்சு இந்த இடத்துல 1 2 இன்ச்சு போயிடும். அப்போ நமக்கு இவ்வளோதான் அளவே, இவ்வளோதான் இருக்குது அளவே. கரெக்டாக வரும் அவங்களுக்கு. இந்த அளவுக்கு அந்த சுருக்கை வச்சுக்க வேண்டியது. முடிஞ்சுதா? உள்ளே வந்து பட்டு பீஸ் கொடுத்துக்கோ காலுக்கு, அப்போ தான் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். லைனிங் தெரியும் கொடுக்குறது. ஆமாம், அவ்வளோதான். என்ன வேற இல்லை, முடிஞ்சு. நம்ம டீ வேண்டுவேன். நான் மட்டும் வரக்கூடாது. இருக்கு நீ வந்து உள்ளதை இப்படி பூந்து படுத்துக்க வராம நான் நகர்த்திட்டே இருக்கேன்.